தலையா தலை வந்து தளபதியை வாழ்த்து பேசியிருந்தாவா? ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இப்படி ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அடுத்ததாக 2023-24 12ஆம் வகுப்பில் மாற்ற 5000 ரூபாய் ஊக்கத்தொகையும் இன்னைக்கு நம்முடைய தலைவர் மதிப்புக்குரிய பாலமுருகன் ஐயா அனைத்து சிறப்புகளுடைய திருத்தங்கள் வழங்கப்படுகிறது. தலைவர் பாலமுருகன் ஐயா அவர்கள் தலையா தலை வந்து தளபதியை வாழ்த்து பேசியிருந்தாவா? ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இப்படி ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஏன்னா எங்களுக்குள்ள எப்போவுமே எந்த சண்டை இல்லை. அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸுக்கு நடுவில் சரி, என் நண்பன் தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி, எப்போயுமே சண்டை வரக்கூடாது. நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும். என்ன மயில் வாகனம் கேட்ட இழுத்து மூடலாமா? சரி, எல்லாரும் மாதிரி பேசிட்டு அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ் நான் பேசிடுறேன். நான் கேட்கறது நீங்க பேசுறேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு எப்பவுமே ஃபேவரட், ஆல் ஃபேவரட், எங்களுடைய ஆண்டவர் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள். கொஞ்சம் லெவல் ஏற்றிங்கன்னா இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நான் பலமுறை அன்பு தம்பி விஜய் அவர்களிடம் பேசியிருக்கிறேன். அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் முதலில் கை கொடுத்து வாழ்த்தியவன் அடியேனாகத்தான் இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளம் படைத்த அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த பொன்விழா ஆண்டில் இந்த நாயகனின் மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மக்களை மகிழ்விக்கிற, சிரிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற கலைஞர்களுக்கு நீங்க கொடுக்கிற கைத்தட்டு மட்டும்தான் கோடான கோடி ரூபாய்க்கு சமம். அதனால எங்க அண்ணன் ரவுபசேக்கு நல்லா கைத்தட்டுலாம். நன்றி, தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அன்பு தளபதி விஜய் சாருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தளபதி விஜய் அண்ணாவோட 50வது பிறந்த நாள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட 50வது பிறந்த நாள் பொன் விழா. அது விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் மாவட்ட தலைவர் பாலமுருகண்ணனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட இந்த அம்பத்தூர், மாதாவரம், மதுரவாயில் அண்ட் ஆவடி, இந்த 4 தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர், டிஷர்ட் அண்ட் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு ட்ரைசைக்கிள் அண்ட் கேஸ் ஸ்டவ், அரிசி, சேலை எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கருவியாக நிற்கிறத நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். ஒட்டுமொத்த அந்த கிரெடிட்டும் தளபதி அண்ணனை நேசிக்கிற பாலமுருகன் அண்ணனுக்கு தான் போய் சேரும். சந்தோஷமாக இருக்கேன். வேறு ஏதாவது கேள்வினா நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி தானே ஸ்டிக்கர் ஒட்டி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டிக்கர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ தான் நம்மள வெற்றி கழகம் இல்லை, அது இன்னைக்கு ஸ்டிக்கர் அரசியல் அதை தாண்டி ஒரு யார் பண்ணுறாங்கன்றது
இன்னைக்கு தெரிய வைக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம். இது விளம்பர அரசியலாக பார்க்கலாம், இல்லை இது யார் பண்ணுறாங்கன்றத நம்ம யாருன்றதை சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு இங்கே. அதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க. சொன்னீங்க விளம்பர அரசியல்ன்ட்டு. இப்போ அரசியல்னா விளம்பரம் வேணுமா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே விளம்பரம் வேணுங்க. விளம்பரம்ன்றது நியாயமான இல்லை. விஜய் சாருக்கு விளம்பரம் வேண்டாம், அரசியலுக்கு. இப்போ அரசியல் சார்ந்து சில நல்ல விஷயங்களையும் கொள்கைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லும் பொழுது அதுக்கான ஒரு விளம்பரம் கண்டிப்பாக தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க விஜய் சார் அவ்வளோ பேச மாட்டார், எல்லாம் மௌனத்திலே சொன்னீங்க. ஆனால் வந்து அவர் பேச மாட்டாருன்னு சொல்லலை, மௌனத்திலே வந்து ஒரு பதில் சொல்லுவார் சொன்னீங்க. இல்லை தப்பாக புரிஞ்சுட்டீங்க. மௌனம் இருக்கிறதுலே மிகப்பெரிய சத்தம். அவர் மிகப்பெரிய பேச்சாளர். எதை சொல்கிறேன்னா, நான் 25 நாள் அவர் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவணுவாக பார்த்து அப்சர்வ் பண்ணி அவருக்குள்ளே 1000 வாட்டி விவாதம் பண்ணி ஒரு வார்த்தை பேசுவார். அது கரெக்டாக இருக்குன்றது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதுதான் சொல்கிறேன், அவர் பேச்சாளர்ன்றதை நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்கன்னு சொன்னேன். அப்புறம் கள்ளக்குறிச்சி போன்றது நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீங்களே சொன்னீங்க, அவங்களாம் ஏன் தரணும் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஃபேமிலிக்கு தரலாம், தப்பு கிடையாதுன்ட்டு. ஆனால் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டு அங்கே வந்து விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க. நிறைய விமர்சனம் எப்படி வருதுன்னா, குடிகாரங்களாம் போயிட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே, அவங்க ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க, டேரெக்டாக அவங்கள போய் பார்க்குறாங்க. அது இல்லாமல் வந்து டாக்டர்ஸ்லாம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஒரு பெரிய பெரிய லெஜெண்ட்டு ஆக்டர்லாம் வரும்போது மற்ற பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து ஏதாவது சொல்லுங்கள். இல்லை, அப்படி பாதிக்கப்படுறது உண்மையாக இருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மற்ற பேஷண்ட்டுக்கு. ஆனால் அவங்களும் ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க மக்கள் தானே, அவங்க அறிவு இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு பல வருஷமாக எல்லா கட்சிகளும், எந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கோ எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு வாங்கும்போது இதை நாங்கள் மது ஒழிப்போம், பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க. ஆனால் கொண்டு வர மாட்டுறாங்க. அதுக்காக அந்த மக்களை பார்க்காம இருக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த இறந்து போன குடும்பத்தை பார்க்காம இருக்க முடியாது. நான் சொல்கிறது என்னன்னா, ஏன் பணம் கொடுக்கணும், மக்களோட வரி பணத்தில் அவங்களுக்கு ஏன் கொடுக்கணுன்றதான் என்னோட கேள்வி. அதுக்காக நடிகர்கள் தளபதி அண்ணா விஜயா இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், அவங்க போய் பார்க்கறது மனிதாபிமானம். நம்ம ஊரில் ஒரு அவ்வளோ பெரிய டெத்து விழுந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்கணும்னு தான் போகிறாங்க. அது தப்பு இல்லை. ஒரே ஒரு நிமிஷம், மது ஒழிக்கிறதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ அது மது ஒழிச்சிட்டோம்னா இன்னும் கள்ளச்சாரம் இன்னும் அதிகமாகும், இன்னும் நிறைய உயிர்ச்சேதம் வரும். அதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு புரியல உங்கள் கேள்வி. மது ஒழிக்கிறதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, மது விலக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கள்ளச்சாராயம் நிறைய உருவாகிடுமே. அப்படி கிடையாதுங்க. இது எப்போவுமே ஒரு தடுப்பூசி போடும்போது நிறைய பிரச்சனைகள் வருங்க. ஒரு பிரச்சனையை நீங்கள் உருவாக்குனாலும் ஒரு அழிவு வந்து தாங்க ஒன்று உருவாகும். ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி இருக்குங்க. சயின்டிஃபிக்கலாக நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிகப்பெரிய ரொம்ப வருஷமாக ஊறி போய் கிடக்கு. இதை நிப்பாட்டணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அது ஈடுகட்டுறதுக்கு அளவுக்கு நம்ம ஒன்று பண்ணணும். அதில் விளைவுகளும் வரும், நல்லதும் வரும். நல்லது நடந்தே தீரணுன்றதான் என்னுடைய நம்பிக்கை. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் அறிவிச்சது, நீங்கள் வந்து யாரும் கேட்கலன்னு சொன்னீங்க. உங்கள் தளபதி விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழக தலைவரும் அமைதியாக தான் போனார், மௌனமாக போனார். இதுவே மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்? இல்லைங்க, அதுதான் திரும்ப சொல்ல வரேன். அவருடைய மௌனத்துக்குள்ள 1000 வார்த்தைகள் அடங்கி இருக்கு. நேரம் வரும்பொழுது அவர் சரியாக டைம் வரும்போது கண்டிப்பாக பேசுவாங்க. அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு தம்பியா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கூட இருந்து பழகியிருக்கேன். அவரை நம்பி இருக்கிற கோடான கோடி தொண்டர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதை நீங்க பொறுத்திருந்து தான் நீங்க பார்க்கணும். தமிழக இது வரைக்கும் வந்து அந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு அதிமுக, பாஜக எல்லாருமே சேர்ந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பிக்கல. எந்த ஒரு விஷயம் வாயும் திறக்கல. அறிக்கை மட்டும் ஆரம்பிச்சுக்க மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விஷயத்துக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க? நீங்களும் மௌனமா இருக்கும், உங்க அரசியல மௌனமா இருக்குமா? அதான் காரணமா? இல்ல, அப்படி கிடையாது. இப்போ ஒரு ரசிகர் மன்றமா இருந்தது மக்கள் இயக்கமா மாறி இருக்கு. மக்கள் இயக்கமா இருந்தது ஒரு அரசியல் கட்சியா மாறி இருக்கு. இது ஒரு குழந்தை, 6 மாத குழந்தை. இன்னும் நிறைய நாங்கள் கடக்க வேண்டியிருக்கு, நிறைய நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு. தொண்டர்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியுமே ஒழிய ஆராய்ந்து பதில் சொல்கிற அளவுக்கு எனக்குமே அறிவு இல்லை. ஆனால் அது நல்லது நடக்கணுன்ற ஆதங்கம் மட்டும் என்கிட்ட இருக்கு. ஏன்னா நீங்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் இப்போ போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இது இன்னும் எத்தனை வருஷத்தை இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இதெல்லாம் மேலிடத்தில் பேச வேண்டியது. நான் தளபதி அண்ணனோட தம்பி, அவர் மேலே பாசம் வச்ச தம்பி. அரசியல் சம்பந்த கேள்விகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து தலைவர், இந்த நிர்வாகிகள் எல்லாரும் பேசி முடிவு எடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க. வந்து கூட்டணி அவர் கூட வைக்கிறதா பேச்சுவார்த்தை எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்றாங்க, எனக்கும் தெரியல. நான் விஜயண்ணாக்கிட்டையும் எனக்கு கேட்கல, நான் அதை பத்தி பேசல. அப்ப எதுவுமே அரசியல்ல எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, பார்க்கலாம்.